அனைவருக்கும் வணக்கம். லைவ்ல திருப்பி ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு. இந்த அண்ணனியா பார்த்தீங்கன்னா அர்ச்சனா வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கா. ஒரு ப்ரூட்டல் அட்டாக் பண்றா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. லைவ்ல பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் உட்காந்து பேசியிருக்காங்க. இந்த பக்கம் அர்ச்சனா, இந்த பக்கம் மாயா, இவங்க உனுசா, அர்ச்சனா, அண்ணனியா 4 பேர் உட்காந்து பேசியிருக்காங்களா. அப்போ அண்ணனியா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம வெளியே போனால் நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஒன்றாவே இருக்கலாம், ஒன்றாவே பண்ணலாம், இது பண்ணாலும் அடுத்தடுத்த ப்ராஜெக்டாக நம்மளாம் கொலாபரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் அர்ச்சனா அந்த வாயை பாருங்களேன், அர்ச்சனா வாயை அப்படியே நாக்க வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்கிறேன், நீங்களாம் வந்து இதாக இருங்க, நான்லாம் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே வாயை வச்சுட்டு இப்படியே செய்யவும், என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லி அண்ணனியா கேட்குறாங்க. அதுக்கு நானும் எல்லாரோடையும் சேர்ந்து நானும் வந்து எல்லாம் பண்ணுவேனே, நானும் எல்லாரோடையும் சேர்ந்து இன்டர்வியூ கொடுப்பேனே அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே நக்கலாக ஒரு கேவலமாக வந்து பார்த்தீங்கன்னா அண்ணனியா வந்து பண்ணுது. இப்படி வாயை வச்சுக்கிட்டு அதுக்கு வந்து எடுத்துட்டாங்க. காலையில் நீ என்ன சொன்னால், இந்த மாதிரி இந்த வீட்டில் யாருமே என்னை வந்து மதிக்க மாட்டாங்க, என் கூட சரியாக பேச மாட்டேங்கிறாங்க, எனக்கு வந்து சரியாக கம்பெனியை கொடுக்க மாட்டாங்க, நான் அதனால வீட்டுக்கு போகிறேன் ஆச்சா ஊச்சான்னு சொல்லி அவ்வளோ தூரம் அழுதா. இப்போ என்ன வந்து ஓவராக பேசிகிட்டு இருக்கேன், எல்லாரோட நான் பேசுவேன் வைப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாரும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரூட்டல் அட்டாக் சரம் மாதிரியே அடித்தாங்க. அதுக்கப்புறம் இல்லை நீங்கள் இப்போ தானே வந்தீங்க, நேற்றுலாம் நீங்கள் இல்லை அதனால தான் நான் அப்போ தான் அப்படி சொன்னேன் அப்படின்னொன்னே, இன்னைக்கு காலையில் என்ன சொன்னேன், என்னை வந்து இந்த வீட்டில் ஸ்ட்ரெஸ்ட் யாருமே பண்ண மாட்டேங்கிறாங்க, என்னை யாருமே வந்து எனக்கு வந்து என்னை வந்து யாருக்குமே பிடிக்கல, எனக்காக யாருமே பேசலை அப்படின்னு சொல்லி நான் வீட்டுக்கு போகிறேன், எங்கள் அப்பா எங்கள் அம்மா தான் பார்த்தீங்கன்னா எனக்காக வந்து இருப்பாங்க அப்படின்லாம் எதுக்கு சொன்னேன்னு சொல்லி வச்சு ப்ரூட்டல் அட்டாக் வச்சு கிளிச்சு ஒரே ஒரு வார்த்தை தான், இந்த வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும். அதை விட்டு அர்ச்சனா வந்து வாயை இப்படி சொல்லி கேவலமாக பண்ணிச்சு பாருங்க. அதுக்கு வந்து டென்ஷனாக ஏறி வந்து பார்த்தீங்கன்னா கத்துன்னு கத்தி விட்டுச்சு. பக்கத்தில் விழுச்சா சொல்லுது, உனக்கு அர்ச்சனா உனக்கு சரியான ஆள் இந்த அனனியா தான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் நேற்று வரையும் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் என்னை அட்டாக் பண்ணுறாங்கன்னு சொல்லி பேசிட்டு காலையில் உட்காந்து நாடகம் போட்டு இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் அவங்களோட சேர்ந்து நல்லா ஊர் சுற்றுவேன் அப்படின்னு சொல்லி அப்படியே சொல்லதும் சரி, அது இருக்கட்டும். அது என்ன வாயை வந்து கொலன்னு இப்படி பண்ணுறது, ஒருத்தனை வந்து வெறுப்பேற்றுறது, இதுதான் அர்ச்சனா பண்ணுற ஒரு கேவலமான புத்தி. இந்த நிக்சர் மேட்டரில் வந்து ஒரு விஷயம் பண்ணிச்சு பார்த்தீங்களா, தேவையில்லாமல் உள்ள வந்து அதே தான். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வச்சு செய்யறது யாருன்னா அண்ணனியா வச்சு செஞ்சு விட்டுச்சு, பேசவே முடியலை. அப்படியே இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இதை எல்லாத்தையும் வச்சு சொல்லி கிழிச்சு விட்டுச்சு. இது பற்றியும் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.